ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் தான் கொடுக்க போகிறோம். இது கொடுக்கறதுனால செடிக்கு ரொம்பவே நல்லது, நிறைய துளிர்கள் வர ஆரம்பிக்கும். இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் தான் கொடுக்கலாமா அப்படின்னா இல்லை, எல்லா செடிக்கும் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து சோறு வடித்த தண்ணி, அரிசி களைஞ்ச தண்ணியோடு வந்து காய்கறி வெஜிடபிள் வேஸ்ட்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட ஆலிவேரா இருக்குது பார்த்தீங்களா, கத்தாழை, அதையும் ஒரு துண்டு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 1 ஹவராக அந்த தண்ணியிலே போட்டிருந்தேன். இப்போ நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து செடிக்கு கொடுக்குறதுனால அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. செடியில் வந்து நிறைய துளிர்கள் வர ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலோட ஹீட்டில் வந்து நம்ம செடியை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பேட் பாக்டீரியா இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள் வேஸ்ட்டு, அது கூட நம்ம இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம செடிக்கு கொடுத்துடலாம். இப்போ இதில் இருக்க காய்கறிகள் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறிகள் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு 2 பக்கெட்லேயே நான் மாற்றிருக்கேன். இதுக்கு வந்து 2 மடங்கு ரேஷியோவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு பாருங்கள், 2 மடங்கு ரேஷியோவில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே பக்கெட்டில் சேர்க்க முடியாதுன்றதுனால நான் 2 பக்கெட்டாக பிரித்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம செடிக்கு கொடுத்துடலாம். இது கொடுக்கறதுனால செடி சூப்பராக வளரும், நிறைய தளிர்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் இலைகள் வந்து நுனியில் கருகிற மாதிரி இருக்கும் தெரியுமா, பூ வர்ற சமயத்தில், அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கருகின இதெல்லாம் வந்து கீழே விழுந்துட்டு மறுபடியும் நமக்கு அதே இடத்துலேருந்து புதுசாக தளிர்கள் வர ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் இது மாதிரி லைட்டாக நுனி கருகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்கள் கொடுக்கறதுனால செடி சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். மண்ணில் ஏதாவது ஒரு ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா இந்த செடியை அது பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கறதுனால அந்த ஃபங்கஸ்லாம் வந்து சரியாகி வேர்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால செடியில் நிறைய தளிர்கள் வர ஆரம்பிக்கும், பூக்கள்லாம் நிறைய பூக்க ஆரம்பிக்கும், நிறைய மொட்டுக்கள் வரும். நம்ம கட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணி விட்டால் ஒரே வாரத்தில் வந்து நமக்கு தளிர்கள் வந்து 10 நாளில் நமக்கு மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி இருந்தால் தான் செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் நுனி கருகல் ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா மண் வளம் வந்து நல்லா இல்லை, மண்ணோட பதம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து வேறு ஆழமாக போகாது, அதனால செடி சூப்பராக வளராது. பாருங்கள், நம்ம மல்லிகை செடியில் கூட அவ்வளோ மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, நல்ல கிளைகள் வந்திருக்கு. இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் காரணம். மண் வந்து எப்போவுமே வந்து நல்லா மிருதுவாக இருக்கணும். அதுக்கு நம்ம அதிகமாக தேங்காய் நாரை சேர்த்துக்கணும். தேங்காய் நாரையும் காய்ந்த இலை தருகுகள் இருக்குல்ல, அதையும் நம்ம செடிக்கு வந்து அதிகமாக போடணும். மேலே வந்து மேக்ஸிமம் காய்ந்த இலைகளையும் தேங்காய் நாரையும் நீங்கள் அதிகமாக போடுங்க. அப்போ தான் இந்த வெயிலிருந்து நம்ம செடியை காப்பாற்ற முடியும். வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். அப்போ தான் செடி சூப்பராக வளரும். நான் சொன்ன இதே உரத்தை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செடிக்கு கொடுக்குறதுனால செடி சூப்பராக வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக மேலும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ.